ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். காத்திருந்த காலை நேரத்திலும் இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து இந்த வேத வாசிப்பின் மூலமாக நீர் அசைவாடும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாசார் திராட்சரசத்தால் ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகள் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பு மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் மனுஷர் கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதின எழுத்தை கைவிருப்பை ராஜா கண்டார். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தகர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னார். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனும் அவன் ரத்தாம்பரவும் களத்திலே சொற்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பான் என்று சொன்னார். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாசார் மிகவும் கலங்கினார். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜா கேள்விப்பட்டு விருந்து சாலைக்கு முன் பிரவேசித்தார். அப்பொழுது ராஜாவே, நீர் என்று வாழ்கவும் அது நினைவுகளுமே கலங்க பண்ணவும் அது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. நம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்கு பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. நம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சம் விவேகமும் தேவர்கள் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்சாசர் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்கு சொப்பனங்களை வியர்த்தம் பண்ணுகிறதும் புதை பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. அப்பொழுது தானியேல் அழைக்கப்பட்டும் படட்டும் அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உண்டென்று காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிட்டு பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிக்கவும் அவனாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் இந்த எழுத்தையாக வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இந்த இரத்தாம்பரமும் பழத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டும் ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதித்திரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த இடத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதில் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவனுடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமது சித்தமானவனை கொண்டு போடுவார், தமக்கு சித்தமல்லாதவனை உயிரோடு வைப்பார். தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்டது.
அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு அவர் மனசு நின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகத்தினுடைய இருதயம் ஆயிட்டு காட்டு கழுதைகளுடைய சஞ்சரித்தார். உன்னதமான தேவ மனுஷனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவர்களை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உரைத்து சொல்ல மட்டும் ஆடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயிட்ட பனியை போல் நனைந்தது. அவருடைய குமாரன் ஆகிய பெல்சாசார் என்னும் நீரோ வென்றார். இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பாபல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தில் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய பாட்டுகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி நம்முடைய கையில் உமது சுவாசித்து வைத்திருக்கிறவரும் உமது வழிக்கு எல்லாம் அதிரிக்கிறமாகிய தேவனை நீர் படுத்தாமல் காணாமல் கேளாமல் உணராமல் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையுறுப்பை அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே தெக்கேல் உபார்சி என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமானது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்குனார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசில் நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமம் என்ற. அப்பொழுது பெல்சாசர் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவனை 3ஆம் அதிபதியாக இருப்பான் என்று அவனை குறித்து முறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதிலே ராஜ்யத்தை கட்டி கொண்டான். அதிகாரம் 6. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் எனக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களை மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நல்லது என்று கண்டது. இவர்களில் தானியேலை ஒருவனாயிருந்தார். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையான் அவனை ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தார்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் உட்கார்ந்து அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர் தானியேல் நம்முடைய தேவனை கொண்டு விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலுடைய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரம் இல்லை என்று கண்டுபிடிக்கக்கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளில் தேசாதிபதியும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவை, நீர் என்றும் வாழ்க. எவனாகலும் உம்மை 30 நாள் வரையிலும் ராஜாவையோ உம்மை தவிர எந்த தேவனையாகலும் மனுஷனையாகலும் நோக்கி யாதொரு காரியத்துக்காக குறித்து விண்ணப்பம் பண்ணல. அவன் விண்ணப்பங்களின் கபீரை போடப்பட்ட ராஜா கட்டளையை பிறப்பித்து உறுதியான தேவனை தாவீது செய்த வேண்டும் என்று ராஜ்யத்தினிடத்திலே எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி இருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாவீது மாற்றப்படாதபடி நீர் கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகனி திறந்திருக்க அங்கு நான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகலும் மனுஷனை ஆகலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட வேண்டும் என்று என்று நீர் கட்டளையிட பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறா பிரமாணத்தின் உறுதியாக்கப்பட்டதே என்றார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரர் நாளிலே தானியேல் பலன் உம்மை நீர் கையெடுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மறியாமல் தினமும் 3 வேளையும் நான் ஜெபம் பண்ணுவது விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்கு சூரியன் அஸ்தமித்து மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்குதலும் கட்டளைகளும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அதில் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியினுடைய வாசல்களின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை வைத்து போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு காலமே எழுந்து வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களில் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லமராயிருந்தார் என்று தானியேலை கூப்பிட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்களின் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் எனக்கு தூதனை அனுப்பி அவைகளை வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவை உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனின் ஒருபோதமும் காணப்படவில்லை, ஒரு சேதமும். ஆமேன். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா அவனை கொண்டு வர சொன்னான். அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்களுக்கு பாய்ந்து அவர்களை எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு கர்த்தராகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசிக்காருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது, உன் சமூகத்தில் உம்முடைய சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு முன் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அழியாது, முடிவு பர்யந்தம் நிலை நிற்கும். தேங்க்யூ. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே
தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறவருமாறு என்றார் எழுதினார். தரியவன் ராஜாவின் காலத்தில் பெர்ஷியனாகிய கோரேஷுடைய ராஜ்யபாரத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. பாபிலோன் ராஜாவாகிய அதிகாரம் 7. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையிலே தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டபொழுது எதுவரைக்கும் இதோ வானத்தின் 4 காற்று தரும் பெரிய சமுத்திரத்தின் மேலே அடித்து, அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமூகத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. அதற்கு முன் கழுகின் சட்டையை உண்டாக்குகிற நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அதன் தரையிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனைப் போல 2 இறகுகளும் மேல் 2 காலின் மேலும் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்ட மனுஷ இருதயம் அதுக்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விழா எலும்புகளை கவி கொண்டிருந்தன. எலும்பியாவை மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அது முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்படும். அப்பொழுது தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அதுவும் கெடியும் பயங்கரமான மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்புகளை இருதயத்தை அது நொறுக்கி பட்சித்தது. மீதியானியரும் கால்களால் மிதிக்கப்பட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிகுதியை பார்க்கிலும் வேற்று வருஷமாயிருந்து அவருக்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடிக்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷன் கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிருந்தார். அவருடைய வஸ்திரங்கள் குறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அப்பொழுது வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் நெருப்புமாக இருந்தது. அக்கினி நதி அவர் சந்ததியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 அவரை சிநேகித்தார்கள். கோடி அவர்கள் முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் அப்பொழுது பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சு கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழைக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு திருப்ப கடவன். மற்ற மிருகங்களுடைய ஆளுகை என்றால் அவைகளை விட்டு நீங்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்காக காலமும் சமயமும் ஆக மட்டும் அவனுடைய இருக்கும்படி கட்டளையிடு. ராத்தரிசனங்களில் நான் படுத்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் இந்த அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசிக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்தியத்துக்கும் அவருடைய ராஜ்யம்
அழியாததுமாக இருக்கிறது. தானியேலாகிய நான் என் தேசத்திலே என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சமீபத்தில் நிற்கிறவர்களின் ஒருவனிடத்தில் நான் போய் இதை பொருள் எல்லாவற்றையும் எனக்கு எனக்கு சொல் இதன் எல்லாவற்றையும் பொருளை எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களை அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், இந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிறதாவது 4 ராஜாக்கள். ஆனால் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்னவென்றால் எங்கெங்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றார். ஸ்தோத்திரம். அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கலும் பெற்றோரும் கொடியவருமாகிய இருப்பு பற்களும் வெங்கல நகங்களும் உடையவதாய் நொறுக்கப்பட்டு பட்சித்த மீதியானது தன் கால்களால் மிதிக்கப்பட்டதுமாயிருந்து 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக நின்று கொம்புகளை விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களை பெருமையானவைகளை பேசும் வாயுடையவதுமாய் மற்றவைகளை பார்க்கலும் மற்றவைகளை பார்க்கலும் பரமனாக தோன்றினதுமாக இருந்த அந்த வேறு கொம்புகை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாக இருந்தேன். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு என்று கண்டேன். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாசம் ராஜ்யம் மட்டும் அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறாயிருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அது மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களில் அவர்களுக்கு முன்பு வேறொரு எழும்பி அவன் முந்தினவைகளை பார்க்கலும் வேறிருந்த 3 ராஜாக்களை தாழ்த்தப்பட்டு உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களில் ஒடுக்கி காவல்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் கொடுக்கப்படுவான். ஆனால் நியாய உட்காரம் அப்பொழுது முடிவு அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமாருடைய மகத்துவமாக இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களிலும் அவர்களை சேவித்து அவர்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடு முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதில் வைத்து கொண்டேன். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்தில் வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையிலே இருந்ததாக தரிசனத்தில் கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இது 2 கொம்பு உள்ள ஒரு ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாக இருந்தது. ஆகலும் அவைகளை ஒன்று மற்றவைகளை பார்க்கலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பி அந்த ஆட்டுக்கடாவுக்கு மேற்கு வடக்குக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகம் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்புவாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படி செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே
கால் பாவாமல் தேசத்தின் மீதங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருக்கிறது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா அவனிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்து அது ஆட்டுக்கடாவின் கிட்ட நேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதில் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லைய வெள்ளாட்டுக்கடா அதை தரையில் தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிட்டு அதற்கு பதிலாக ஆகாமியத்தின் 4 கொம்புகள் முளைத்து எழும்பினது. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாக இருந்தது. அந்த வானத்தின் சேனையானது வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியில் விழப்பண்ணி அவைகளை மிதித்து, இது சேனையினுடைய அதிபதி இருதயம் தன்னை உயர்த்திய அவரிடத்தில் அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது. பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தில் தரையில் தள்ளிட்டு அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரையிலும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வேண்டும் என்கையில், இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை வழங்க பண்ணின என்று ஊலாவின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷன் சத்தத்தையும் கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்திற்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனை கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். அவன் என்னோட பேசுகையில் நான் தரையிலே முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு தான் சொன்னது காலூன்றி நிற்கும்படி செய்து, இது கோபத்தின் முடிவு பரியந்தம் இதிலே இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிப்பிட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்திலே ராஜா அதன் கண்களுக்கு நடுவே பெரிய கொம்பு அதன் முதலாய் அது முறித்து போன பின்பு முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால் அந்த ஜாதியிலே அது ராஜ்யங்கள் எழும்பும், 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அவருடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலே வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான் பேச்சிலும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்பும். அவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினாலே அல்ல, அவன் அதிசயமான விதமாக அறிவு உண்டாகும்படி அனுகூலம் பெற்று கிரியைகளை செய்து யாவன்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அளிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைக்கூடி வர பண்ணி தன் இருதயத்திலே பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அறிந்து அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிறவருக்கு விரோதமாக எழும்பினவன். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து படக்கடவன். சொல்லப்பட்ட இராப்பகலின் தரிசனம் சத்தியமாக இருக்கிறது.
அதிகாலை. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றார். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்திலே திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. ஆம், வாசிக்க வேண்டியது வாசித்தோம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமை ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.